வணக்கம். 32 வயசு ஹரிஷானா உத்தரப்பிரதேச சார்ந்தவருக்கு கருணை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த காணொலி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 13 வருஷமாக தான் பெற்றோர் போராடுறாங்க. தான் மகன் என்னைக்குன்னா ஒரு நாள் கோமா ஸ்டேஜை விட்டு வெளியே வந்துடுவானா, கோமா ஸ்டேஜ்லேருந்து தங்கள்கிட்ட இயல்பான நிலைக்கு வந்துடுவானா அப்படின்ற இதில் 13 வருஷம் போராட்டம். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் தெரியுது, அவன் எல்லா டாக்டர்ஸ் எல்லாமே உறுதிப்படுத்துகிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இவனை கோமா ஸ்டேஜ்லேருந்து வெளியே கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தை நாடுறாங்க பேரண்ட்ஸு. நீதிமன்றத்தை நாடின பிறகு நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய செயல் மேன்மையானதாக பார்க்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒவ்வொரு நாளும் வழியில் துடிச்சு சாகிறத விட அவன் ஒரே அடியாக இறந்துட்டானா அந்தளவுக்கு இது இல்லை. ஒவ்வொரு நாளும் அந்த கோமா ஸ்டேஜுன்றது 13 வருஷம் நினச்சி பாருங்கள். அந்த 13 வருஷத்தில் அவன் எந்த அளவுக்கு வழியை அனுபவிச்சிருப்பான் அப்படின்றதுனால இப்போ ஒரு ரெண்டு நாளாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு சாப்பாடு உணவு எதுவுமே கொடுக்காம கருணை கொலைன்றது பண்ணியிருக்காங்க. முதல் முறையாக இந்தியாவில் இதான் ஒரு கருணை கொலைன்றது சொல்கிறாங்க. ரொம்பவே ஒரு சேடாகவும் இருக்குது. ஏன் எப்படி இது ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, மேல் மாடியிலேருந்து ஒரு காலேஜ் படிக்கிற டைமில் மேல் மாடியிலேருந்து ஒரு 4th ஃப்ளோர்லேருந்து கீழே வந்திருக்காரு. அதனால தான் இது ஆனதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை கேட்கும் போதே ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது. நன்றி, வணக்கம்.